ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் வந்திறங்கட்டும். வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆயக்கலைகள் 64 பஞ்சபட்சி ஒரு மிகுந்த மேன்மை பெற்ற கலைகள் என்று சொல்லப்போனால் 4 விதமான கலைகள் மேன்மையான கலைகளாக இருக்கின்றன. சரகலை பஞ்சபட்சி, கௌரி சாஸ்திரம், கொக்கோகம், அதாவது சரகலை பஞ்சபட்சி, கௌரி சாஸ்திரம், கொக்கோகம். இந்த 4 கலைகள் பார்த்தோம்னா சித்தர்கள் கண்டுபிடித்த கலைகளாகும். இந்த அபூர்வ சாஸ்திரங்களை யோகிகள், ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள் பல்லாயிரம் வருடங்களாக மிகவும் ரகசியமாக பயன்படுத்தி பாதுகாத்து பயிற்சியும் அளித்து வந்துள்ளனர். இன்றைய நவநாகரிக காலத்தில் பார்த்தோம்னா ரொம்ப பேர் கோயில் வழியாக ட்ராவல் பண்ணி போவாங்க. ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், பார்த்தோன்னா அவர் பைக்கில் போயிட்டுருப்பார். பைக்கை விட்டு இறங்காமல் பிள்ளையாருக்கு ஒரு ஃப்ளைங் கொடுத்துட்டு போவார். வணங்குறாராம். இன்னும் சில பேர் பார்த்தோம்னா, நான் வணங்காத தெய்வம் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எனக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துச்சு, அப்போ போய் நான் எல்லா தெய்வங்களையும் வணங்கினேன், ஆனால் எந்தவித பலனும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட துன்பத்தை போய் கடவுளுடன் நான் பகிர்ந்ததற்கு எனக்கு பலன் இல்லை என்று பலர் வேதனைப்படுவதை பார்த்திருப்போம். ஏன் அதுக்கு பலன் இல்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய சித்தர்கள் ஒரு சில இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கண்டுபிடித்துள்ளனர். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இவைகள் சித்தர்களே மறைக்கப்பட்டு பிறருக்கு சொல்லிக் கொடுக்காமல் தனக்கு விசுவாசமாக உள்ள சீடனுக்கு மட்டுமே இக்கலையின் அரிய ரகசியங்களை உபதேசித்து வந்துள்ளனர். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் எனப்படும் மகத்துவம் வாய்ந்த இக்கலை ஆதியில் எம்பெருமான் அன்னை மகாசக்தி உமையவளுக்கு உபதேசித்த அபூர்வ கலையாகும். தமிழ் கடவுளாகிய சுப்பிரமணியர் சூரபத்மனுடன் போரிட்டு அவனை வெல்ல முடியாமல் போகவே அவனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு தாயாகிய மகாசக்தியால் சுப்பிரமணியருக்கு உபதேசித்த உன்னத கலையாம் பஞ்சபட்சி சாஸ்திரம். இதனையே சூரனை வதம் செய்யும் முருகனுக்கு அன்னை மகாசக்தி வேல் கொடுத்ததாக சொல்வார். சூரனை வதம் செய்து வெகுகாலம் சென்ற பின்பு குருமுனியாகிய அகத்திய முனிவருக்கு முருகப்பெருமான் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை உபதேசம் செய்தார். அகத்தியரும் மற்ற சித்தர்களுக்கு உபதேசம் செய்தார். இக்கலையை பயின்ற சித்தர்களுக்கும் தம்மிடம் உள்ள உண்மையான சீடர்களுக்கு மட்டும் குருவழி உபதேசம் அளித்து வந்தனர். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது ஜோதிட கலையிலும் மேலான ஒரு முக்கியமான துல்லியமான ஒரு காலக்கணிதமாகும். இந்த பஞ்சபூத சக்திகளை அடிப்படையாக கொண்டு இயங்குவதாகும். நவக்கிரகங்கள் 12 ராசிகளில் உள்ள 27 நட்சத்திரங்களையும் ஆக மொத்தம் 48 இவை அனைத்தையும் 5 வச்சிக்குள் அடக்குவதே இதன் சூட்சுமம் ரகசியமாகும். பஞ்சபூதம் எனப்படுவது நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் எனப்படும் 5 வித மாபெரும் பிரபஞ்ச சக்திகளை பஞ்சபட்சி எனப்படும். இப்போ பஞ்சபட்சி தெரிந்தவனிடம் பகை கொள்ளாதே என்று பழமொழி உண்டு. இப்போ உதாரணமாக நான் முதல்ல சொன்னேன், ஒரு நபர் தன்னுடைய வாகனத்தில் மொபட்டில் போயிட்டுருக்கார், போகும்போது இறைவனை வழிபட்டு போகிறார். அது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய நீங்கள் என்ட்ரானது அவருக்கு தெரியாது. இப்போ உதாரணமாக ஈஸியாக சொல்லணும்னா, ஒரு மனிதன் இறைவனிடத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகளை கொண்டு செல்ல வேண்டும், உங்களுடைய குறைகளை சொல்லி அதிலிருந்து உங்களுடைய கஷ்டத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று விரும்பினால் எல்லா நேரங்களிலும் நீங்கள் ஆலயத்துக்கு போகிறது உங்களுக்கு உகந்த நேரம். எந்த நேரம் உங்களுக்கு உகந்த நேரம் என்று வாருங்கள். எப்படிங்க சார் நான் எப்படி பார்க்குறது? அதாவது பஞ்சபட்சி என்பது பார்த்தோமே ஆனால் 5 விதமான பட்சிகளை உள்ளடக்கியதாகும். இந்த பஞ்சபட்சி தெரிந்தவனிடம் பகை கொள்ளக்கூடாது என்பர். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பட்சிகள் உண்டு.
அவ்வாறு பார்க்கும்போது பார்த்தோமேனால் உங்களுடைய பட்சி என்ன செய்கிறது, அதாவது சில நேரங்களில் படுபட்சியாக இருக்கும், சில நேரங்களில் அதிகார பட்சியாகவும் இருக்கும். பட்சிகள் பார்த்தோமேனால் 5 விதமான வேலைகளை செய்து வருகின்றனர். பகல் காலம், இரவு காலம் என்று 2 காலங்களை பிரித்து கொண்டோமேனால் பகலில் 5 தொழிலையும் இரவில் 5 விதமான தொழிலையும் செய்கிறது. பஞ்சபட்சியை பற்றி விவரமாக பார்க்க போனோமேயானால் இங்கு பக்கங்கள் போதாது தெரிந்து கொள்ள. ஆகையால் மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், உங்களுக்கு உகந்த நேரம், உங்களுடைய நட்சத்திரத்திற்குரிய பட்சி எது என்பதை கண்டுகொள்வோம். அவ்வாறு அந்த பட்சி வளர்புறை காலத்தில் திங்கட்கிழமை அது எப்போ அதோட தொழில் என்ன தொழில் செய்கிறது என்று பார்க்கின்றோம். அரசு தொழிலா, ஊன் தொழிலா, நடையா, துயிலா, இப்படி 5 விதமான தொழில்களை செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு உகந்த அந்த நேரங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவனிடம் சேர்க்கும்போது, அதாவது அந்த நேரங்களில் உங்களுக்கான அரசு நேரம் 3 நேரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நேரங்களில் உங்களுடைய பிரார்த்தனைகளை கொண்டு இறைவனிடம் செலுத்தும் போது, அதாவது எப்படின்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸர் வச்ச ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கும் நீங்கள் இருக்கிற இடத்திற்கும் உள்ள இடைவெளி பார்த்தோமேனால் 25 மீட்டர் என்று வைத்துக்கொள்வோம். 25 மீட்டரை நீங்கள் கடக்க வேண்டும் என்றால் ஒரு தியான நிலையில் போய், அதாவது மனதை கட்டுப்படுத்தி போய் அந்த டோர் க்ளோஸரை போய் தொட்டிங்கன்னா டோர் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸர் ஓப்பன் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தியான நிலையில் நம்ம போக முடியாது. மனம் என்னும் குரங்கு நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருப்போம், நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வேண்டுதல் குறித்து நம்ம போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனம் வந்து ஜம்ப்ஸ் ஆயிரும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கை நாம் அடைவதற்கு இயலாதமல் போய் விடுகிறது. அப்போ வந்து அந்த நாம் சொல்ல வேண்டியதை அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி உள்ளே போனீர்களானால் நீங்கள் இறைவனிடம் வந்து உங்களுடைய வேண்டுகோளை பிரார்த்தனைகளை சொல்லலாம். ஆனால் எவ்வளவு சாதாரண சக மனிதன் யாருமே மனதை கட்டுப்படுத்துவது என்பது இயலாது. முனிவர்கள், சித்தர்கள் வேணால் கட்டுப்படுத்தலாம். நான் உங்களை மனதை கட்டுப்படுத்தி உங்களோட பிரார்த்தனைகளை கொண்டு போய் இறைவனிடம் சொல்லவில்லை. ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸர் இருக்குது. இன்னும் அந்த ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸர் உள்ள ரூம்குள்ளே உள்ளே போகிறோம் என்று ஆகணும். போகணும்னா அந்த டோரை போய் தொட்டால் திறந்துக்கும். ஆனால் தொடுறதுக்கு நீங்கள் பக்கத்தில் போகணும். இப்போ தியான நிலையில் போனால் மட்டும் அந்த இடத்துக்கு போக முடியும். நீங்கள் அப்படிலாம் போக வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட முறைகள், குறிப்பிட்ட நேரங்களில் அந்த கதவுகள் தானாக திறந்து இருக்கிறது. அப்படி திறந்து இருக்கும் அந்த வேளையிலே நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போங்க. அங்கே உள்ள ஒரு பிரபஞ்ச கடவுள், பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கி அந்த சதாசரங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கார். அவரிடம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவருடைய வேலையே என்னென்னா, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, உங்களோட ரிக்வஸ்ட் என்ன, உங்களோட வேண்டுகோள் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய எண்ண விதைகளை அவரிடம் பயிரிட்டு விட்டால் அவர் அதை மரமாக்கி வளர்த்து காய்கனிகள்லாம் காக்க செய்திருவார். உங்களுடைய எண்ண விதைகளை விதைக்கிறீர்கள். விதைக்கும் முன் அங்கே உள்ள கடவுள் பார்த்திங்கன்னா, அந்த கடவுளுக்கு வந்து நல்லவன் கெட்டவன் தெரியாது. நீங்கள் நல்லவரா, நான் நல்லவனா கெட்டவனா, எதுக்காக வந்திருக்கேன், என்ன காரியம், அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார், தெரிந்து கொள்ளவும் விரும்ப மாட்டார். அவர் ஒரு இன்னோசன்ட்னா என்ன, குழந்தைக்கு ஒப்பானவர். அவருக்கு ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிவிக்கும் போது புரியும்படி சொல்ல வேண்டும். சிறு குழந்தைக்கு சொல்வதை போல சொல்ல வேண்டும். இப்போ எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னா, இறைவா நான் வந்து என்னுடைய வருவாய் எனக்கு போதவில்லை, நசிப்பதற்கு எனக்கு ஒரு வீடு வேண்டும், என் வருமானத்தை பெருக்கு, சொந்தமாக எனக்கு இல்லை வேண்டும்னா எந்த அளவுக்கு விவரமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு விவரமாக அவரிடம் சொல்லுங்கள். ஒரு குழந்தையை போல பாவித்து சொல்லுங்கள். உங்களுடைய எண்ண விதைகள் அவரிடத்தில் விதைக்கிறீர்கள். அந்த எண்ண விதை நீங்கள் யாரெல்லாம் பார்க்க மாட்டார். உங்களுக்கு நீங்கள் நல்லவனா கெட்டவனா எதுவுமே அவர் இது பண்ண மாட்டார். நீங்கள் என்ன வந்திருக்கீங்களோ, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, யூ என்டர் த ரூம், உள்ளே என்டர் ஆகிட்டீங்க. அவர் உள்ளே என்டர் ஆகிட்டீங்கன்னாவே உங்களுடைய வேண்டுதல்களை, எண்ண விதைகளை மரமாக்கி, கனியாக்கி, காயாக்கி உங்கள் கையில் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஒரு விதையை விதைத்து விட்டோம், விதைத்த உடனே அதுவாக முளைச்சி வந்துடுமா? விதையை விதைத்த பின்னர் பார்த்தோம்னா ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு இந்த ஒரு 10 நாளைக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது
விதை முளைவிட்டு வருவதற்கு. அதுபோல் உங்களுடைய வேண்டுதல்களை ஒரு அடிக்கடி முடிந்த அளவுக்கு அவரிடம் போய் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்கள், சொல்லி நினைவூட்டுங்கள். இப்போ சாதாரண நேரங்களில் பஞ்சபட்சி இல்லாத காலங்களில் உங்களுடைய 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. 27 நட்சத்திரங்களிலே உங்களுடைய நட்சத்திரம் எது என்று பாருங்கள். உங்களுடைய பட்சி எது என்று பாருங்கள். உங்களுடைய பட்சியில் அமாவாசை, அதாவது வளர்பிறை, தேய்பிறை என்று 2 பிரிவாக பிரித்து கொள்ளுங்கள். வளர்பிறை காலத்திலே உங்களுடைய பட்சி என்ன தொழிலை செய்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கான அரசு நேரம் இது, ஊன் நேரம் இது, அதாவது 2 பெஸ்ட் டைம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. அந்த காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்துமே பெரிய வெற்றியை உங்களுக்கு வழங்கிவிடும் என்பது மாறாத உண்மை. இந்த பஞ்சபட்சி கலையின் சூட்சுமத்தை பயன்படுத்தி வாழ்வில் தாழ்ந்த நிலையில் உள்ள ஒருவரை மிகவும் உச்ச நிலையில் உயர்த்தி பணம், பதவி, புகழ் ஆகியவற்றை எளிய அடைய வைக்க முடியும். மேலும் பஞ்சபட்சி நுட்பத்தினை அறிந்தவனை ஜெகத்தை ஆழ்வான், அவனை எவனும் வெல்ல முடியாது என்பது அறுதியிட்ட உண்மையாகும். இக்கலையை பயன்படுத்தி மாந்திரீக அஷ்டவ கர்மம் ஆடலாம். செய்தொழில் காரியங்கள், வாழ்க்கையில் முன்னேற்ற புதுவித திட்டங்கள் போன்றவற்றை உடனே நடைமுறைக்கு கொண்டு வரவும், தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறவும் முடியும். மேலும் நவகிரகங்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை கலைக்கு உண்டு. திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், நேரம், லக்னம் போன்ற அனைத்து தோஷங்களையும் பஞ்சபட்சியினை கட்டுப்படுத்த இயலாது. பஞ்சபட்சி நேரம் உங்களுக்கான பட்சி என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு என்னுடைய நட்சத்திரம் இருக்குது, என்னோட பட்சி எதுன்னு நான் தெரிந்து கொண்டால் என்னோட பட்சிக்கு உரிய நேரத்தை, அதாவது வளர்பிறை காலத்தில் என்னுடைய பட்சிக்கு உகந்த அரசு நேரம் 3 நேரத்தை அறிந்து கொண்டு நான் அந்த நேரங்களில் என்னுடைய செயல்களை துவக்கினாலோ அல்லது என்னுடைய பிரார்த்தனைகளை கடவுளிடத்தில் வைத்தவுமேயானால் அந்த பிரார்த்தனைகள் சிறு துளி கூட தோல்வியை தழுவாமல் வெற்றியை தளவும். உண்மையான மெய்குருவிடம் சென்று பணிந்து இக்கலையை கற்கும் ஒருவனிடம் மட்டுமே அந்த சித்தர்கள் அவர்களுடைய சீடர்களுக்கு இக்கலையை மெய்குருவிடம் சென்று பணிந்து இக்கலையை கற்கும் ஒருவனை பஞ்சபூத சக்திகள் துணை நின்று காக்கும். அவன் வாழ்வில் மேன்மை பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வகை செய்யும். அதே சமயம் இக்கலையின் மூலமாக சத்துருக்களை துன்புறுத்தவோ அழிக்கவோ நினைத்தால் 7 ஜென்ம பாவ வினைகள் வந்து சேரும். தீய வழிகள் இதை பயன்படுத்துவது என்பது கூடாது. பஞ்சபட்சி தெரிந்தவன் பகை கொள்ளாது என்று சொல்வார்கள். இந்த கலை ஒரு மறைக்கப்பட்ட கலையாக மாறியதற்கு காரணம் என்னென்னா, தீய வழிகள் பயன்படுத்தி விடுவர். ஒருவருடைய நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு அவருடைய பட்சியை அறிந்து கொண்டு வளர்பிறை காலங்களிலே, தேய்பிறை காலங்களில், அவருடைய படுபட்சி நாட்களில் அவருடன் பகையிடும்போது அல்லது போரிடும் போது அல்லது அவருக்கு துன்பம் விளைக்கும் போது, அவருக்கு ஊறு விளைக்கும் போது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரம் ஒருவருடைய அதிகாரபட்சி நாளிலே செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அதிகாரத்தோனிலே வெற்றியை தழுவும். சித்தர்கள் இயற்றிய பஞ்சபட்சி சாஸ்திரம் பற்றிய நூல்கள் அனைத்தும் பூட்டு மட்டுமே, அவற்றின் திறவுகோல் சில ஆசான்களிடம் மட்டுமே உள்ளது. இந்த பஞ்சபட்சி நேரங்களை அறிந்து கொண்டு நல்ல வழிகளில் பயன்படுத்தி பஞ்சபட்சி வசிய சித்தி கலையை அறிந்து பயன்படுத்தி வாழ்வில் மென்மேலும் வள்ளங்களை பெற வேண்டும். இது ஒரு சிதம்பர ரகசியம். இது சித்தர்களால் ஒரு மலைக்கப்பட்ட ஒரு கலை. சுட்டு போட்டாலும் வராது என்பதற்கிணங்க, அதாவது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பதற்கிணங்க இக்கலையின் அதிநுட்ப ரகசியங்களை குருமுறையில் கற்றுக்கொள்ளலாம். ஜோதிடர்கள், மாந்திரிகம் தொழில் புரிவோருக்கு, சித்தர் ஆர்வலருக்கு இக்கலை அறிய ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள். பஞ்சபட்சி சாஸ்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பட்சி எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வளர்பிறை காலத்தில் உள்ள அரசு நேரத்தையும் ஊன் நேரத்தையும் அறிந்து அதன் மூலம் மென்மேலும் புதிய காரியங்களை செய்து காரிய சித்தி பெற்று வாழ்வில் பலமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.